வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியிட போகிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுக்கு ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் உள்ள புக்கிட் ஜலீல் மைதானத்தில் நேற்று, அதாவது 27/12/25 அன்னைக்குன்னு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிரவுண்டில் வைக்கிறாங்களே, இதுக்கு ரசிகர்கள் வந்துருவாங்களா, இவ்வளவும் ஃபுல்லாகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. பல பேர் இதை சோசியல் மீடியா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பொய்ப்பிக்கும் விதமாக தளபதி விஜய் ஒருவருக்காக நாங்கள் எல்லாரும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்திருந்தாங்க. மலேசிய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மைதானத்தில் இதற்கு முன்னாடி நடந்த வேற எந்த நிகழ்ச்சியுமே இந்த அளவுக்கு கூட்டம் வரல. இதற்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நடந்திருக்கு, கோல்டு ஃபிளைஸ் கான்செப்ட் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கு. இதில் 80,000 பேர் அதிகபட்சம் கலந்துருக்காங்க. அதற்கு பிறகு தளபதி விஜய் அவர்களோட கான்செப்ட் தான், அதாவது ஆடியோ நிகழ்ச்சி மட்டும்தான் 90,000 பேர் கலந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வசூல் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அதிகாரப்பூர்வ தகவல் என்ன பார்த்தீங்கன்னா 25 கோடியிலேருந்து 32 கோடி ரூபா வரைக்கும். அது அவங்க விலைப்படி சொல்கிறாங்க. ஆனால் வெளியே ஒவ்வொரு டிக்கெட்டும் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி டிக்கெட்லாம் 40,000 50,000 வரைக்கும் விற்பனை செஞ்சுருக்காங்க. அதனால் ஒரு 75 கோடி ரூபாய் வரை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் மலேசியாவில் இருக்கிறதுல யார் யார் போய் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வேற யார் யார் தளபதியை பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆடியோ லான்ச்சு நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் அந்த அளவுக்கு அதிகப்படியான வசூலையும் குவிச்சிருக்காங்க ஒரு ஆடியோ லான்ச்சில் மட்டுமே. அப்போ இன்னும் படம் என்னென்ன வசூல் சாதனை பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தளபதியோட கடைசி படம்னு அந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. அவரோட கடைசி படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.